ஈரானின் மரண விளையாட்டு சத்தமின்றி அமெரிக்காவுக்கு செக்மேட், சிக்கி நிலை குலைந்த இஸ்ரேல். ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா மோதல் இப்போது வெறும் போராக மட்டுமில்லை, அது ஒரு பிரம்மாண்டமான சதுரங்க ஆட்டமாக மாறியிருக்கிறது. 4 நாட்களுக்கு முன்பே கணிக்கப்பட்டதைப் போலவே ஈரான் தனது காய் நகர்த்தல்களை மிக துல்லியமாக செய்திருக்கிறது. நேற்று அரங்கேறிய வேவ் 22 தாக்குதல் ஒட்டுமொத்த உலகையும் அதிர வைத்திருக்கிறது. இஸ்ரேலின் புகழ்பெற்ற 3 அடுக்கு பாதுகாப்பு கவசங்களையும் கிழித்து கொண்டு ஈரானின் கோரம் ஷாஹர் 4, கைபர் மற்றும் ஃபத்தா ஏவுகணைகளை டெல் அவீவ் நகருக்குள் புகுந்தன. இவை சாதாரண ஏவுகணைகள் அல்ல, ரேடார்களில் சிக்காத ஹைப்பர்சோனிக் ரகங்கள். மிலிட்ரி வாட்ச் இதழ் வெளியிட்ட தகவலின்படி இந்த தாக்குதலில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் முக்கிய கட்டளை மையம் ஒன்று தரைமட்டமானது. இதில் 7 உயர் அதிகாரிகள் உட்பட பலர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. 1967 நடந்த 6 நாள் போரில் இஸ்ரேலியர்கள் காட்டிய அந்த ஆக்ரோஷமும் அர்ப்பணிப்பும் இன்றைய தலைமுறையினரிடம் இல்லையோ என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இன்றைய இஸ்ரேலிய இராணுவம் முழுக்க தொழில்நுட்பத்தையும் எதிர்த்தாக்குதல் நடத்த முடியாத எளிய குழுக்களையும் நம்பியே தனது தற்காப்பு அரணை அமைத்திருந்தது. ஆனால் ஈரான் இப்போது அந்த பாதுகாப்பு வளையத்தை உடைத்து இஸ்ரேலை நிர்வாணப்படுத்தி நிற்கிறது. இதற்கு பதில் சொல்ல முடியாமல் இஸ்ரேல் திகைத்து போயிருக்கிறது. ஈரான் இந்த வெற்றியை ஒரே நாளில் பெற்றுவிடவில்லை. கடந்த 30 ஆண்டுகால அமெரிக்க கட்டுப்பாட்டை வெறும் ஒரு வாரத்தில் வளைகுடா பகுதியில் இருந்து ஈரான் அகற்றியிருப்பது இராணுவ வரலாற்றிலேயே ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் அடுத்தடுத்த நகர்வுகளை 20 ஆண்டுகளுக்கு முன்பே ஈரான் கணித்து வைத்திருந்தது. கடும் பொருளாதார தடைகள் மற்றும் போர்களுக்கு இடையிலும் இரத்தமும் தியாகமும் சிந்தி தனது ஆயுத கிடங்கை ஈரான் பலப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் இராணுவ பலம் தங்களை விட அதிகம் என்பது ஈரானுக்கு தெரியும். எங்களை எவ்வளவு வேண்டுமானாலும் குண்டு வீசி அழியுங்கள், தலைவர்களை கொல்லுங்கள், ஆனால் உங்களை விட நாங்கள் அதிக காலம் நிலைத்திருப்போம் என்பதே அவர்களின் கருத்து. அமெரிக்கா கடந்த 5 நாட்களில் மட்டும் 800க்கும் மேற்பட்ட பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளை செலவிட்டுள்ளது. ஒரு ஏவுகணையின் விலை சுமார் $4 மில்லியன். அமெரிக்காவின் ஒட்டுமொத்த கையிருப்பில் கால்வாசி இப்போதே தீர்ந்துவிட்டது. மறுபுறம் நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட அறிக்கையின்படி ஈரானிடம் இன்னும் பாதிக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளும் ட்ரோன்களும் அப்படியே இருக்கின்றன. ஹார்முஸ் ஜலசந்தி இன்னும் மூடப்பட்டே இருக்கிறது. இது இன்னும் 3 வாரங்களுக்கு நீடித்தால் உலக சந்தை பெரும் பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கும் என்பது உறுதி. ஈரானின் புதிய தலைமை இன்னும் தீவிரமான முடிவுகளை எடுத்து வருகிறது. அமெரிக்கா எதிர்பார்த்த மிதவாத மாற்றுகள் ஏற்கனவே இஸ்ரேலால் தவறுதலாக கொல்லப்பட்ட நிலையில் ஈரான் இப்போது பின்வாங்க தயாராக இல்லை. மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் 30 ஆண்டுகால ஆதிக்கம் சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஈரான் விளையாடுவது வெறும் போர் அல்ல, அது நீண்டகால திட்டமிடப்பட்ட ஒரு மரண விளையாட்டு.